எறா பிரியாணிக்கு தக்காளி, கொத்தமல்லி, பச்சை இது என்னது புதினா, வெங்காயம், இதில் ஒரு 2 பச்சை மிளகா கீனி வச்சுக்கிறோம். பச்சை மிளகா ஒரு 2 அரிஞ்சி வச்சுக்கிறோம். இந்த இஞ்சி வச்சுக்கிறேன். இந்த பூண்டு வைக்கணும். அதில் பூண்டு, இந்த எறா 1/2 கிலோ எறா வாங்கி வச்சுக்கிறோம். இறால் பிரியாணியா? எறா பிரியாணி. இந்த தயிருக்கு பச்சடிக்கு, தயிர் பச்சடிக்கு வெங்காயம் அரைச்சி வச்சுக்கிறோம். இறால் பிரியாணி செய்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றுறீங்களா? இந்த ஒரு 5 கால் எண்ணெய் ஊற்றிக்கிறோம்ப்பா. கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றுங்க. 2 பிரிந்தி இலை, 2 ஏலக்காய், இந்த 3 லவங்கம், இந்த ரவுண்டு பட்டை, இது வந்து அன்னாச்சி பூ 2 இதழ், அன்னாச்சி பூ 2 இதழ், இந்த இஞ்சி பூண்டு இதில் நசுக்கி வச்சுக்கிறோம். இஞ்சி பூண்டா? நசுக்கி வச்சுக்கிறோம். போடுறேன்பா. 2 ஏலை போடுறேன். பச்சை மிளகா, வெங்காயம் போடுறேன். நல்லா வதங்க. இது போடுறேன். இஞ்சி பூண்டு பேஸ்டா? யாரா தூக்கு பண்ணுறதுக்கு பச்சடிங்களா? தூக்கு. இந்தப்பா புதினா கொத்தமல்லி போடுறேன்ப்பா. புதினா கொத்தமல்லி போடுறேன். தக்காளி போடலாம்ப்பா. தக்காளி போடலாம். பாருப்பா, 1/2 கிலோ இறா. அது இதில் பாதி இறா போட்டு பாதி இறா வந்து தூக்கு பண்ணிடலாம். இந்த இறாவை தூக்கு பண்ணிடலாம். இந்த இறா போட்டல்லப்பா, இந்த வதங்கட்டும். இன்னும் கொஞ்சம் வதங்கட்டும். இதப்பா, இது மஞ்சத்தூள், இது சக்தி மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூளுக்கு. இது ரவுண்டு வீட்டு மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் வச்சுக்கிறேன். இதை போடலாம். வீட்டு மிளகாத்தூள் போடுறேன். நம்ம தண்ணியே ஊற்றலப்பா. அதில் இந்த உப்பு போடல, ஒன்றும் உப்பு போட்டுடலாம். இந்த பாருப்பா, உப்பு, கல் உப்பு. கல் உப்பு. இதோப்பா, இதில் இப்போ ஒரு தண்ணி ஊற்றிடலாம். இதோ கிளாஸில் 3 கிளாஸ் அரிசி போட்டேன். இந்த கிளாஸில் 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணின்ட்டு இதோ 1 2 ஒரு 2 கிளாஸ் தண்ணி, கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன். 2 சொம்பும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன். இதை அப்படியே கிளறி விட்டு கொதிக்கும் போது நம்ம அரிசி போட்டுக்கலாம். இது கொதிக்குதுல்லப்பா. இந்த ஒரு இந்த கிளாஸில் தான் 3 கிளாஸ் அரிசி போட்டேன்ப்பா. இந்த சொம்பில் எனக்கு கணக்கு, இந்த சொம்பில் கணக்கு 2 சொம்பு தண்ணி ஊற்றினேன். 3 கிளாஸ் அரிசிக்கு கொஞ்சம் கால் சொம்பு தண்ணி ஊற்றினேன். 2.5 சொம்பு தண்ணி ஊற்றிருக்கிறேன். ஏன்னா வீட்டு அரிசி பூண்டு அரிசி இல்லை, அதனால் 3.5 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கிறேன். இந்த பூண்டு அரிசி 3 கிளாஸ் தண்ணி கழுவி 2 தண்ணி ஊற்றி கழுவி இருத்தி வச்சுக்கிறோம். இப்போ இதில் போட்டுடலாம்.
பூங்குழ அரிசின்றதுனால கொஞ்சம் தண்ணி கூடுதலையாக பிடிக்கும், அதனால கொஞ்சம் அதிகமாக வச்சேன். நம்ம இதை கலரி கொதிக்கும் போது உப்பு பார்க்கலாம். உப்பு பார்த்துட்டு ஒரு விசில் மேலே போட்டுடலாம், மூடி உப்பு பார்த்துடலாம். கொஞ்சம் கம்மியாகுதுப்பா உப்பு. கொத்தமல்லி புதினா 2 போடுறேன். இந்த தயிர் ஊற்றிடலாம். இது வேறு உப்பு, தயிர் ஊற்றுறேன்ப்பா. தயிர் போதும். இதை கூட சொல்லணும்ப்பா. இப்போ என்ன பண்ணுறீங்க? எறா தொக்கு பண்ணுறேன்ப்பா. எறா தொக்கு. ஆமாம், எறா தொக்கு பண்ணுறேன். ஒரு 4 கரண்டிக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இந்த கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். பொரிக்கிட்டோம். இது வந்துப்பா இந்த கடுகு போட்டுக்கிறேன்ப்பா. எறா தொக்குக்கு இந்த வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம், கருவேப்பிலை போட்டுக்கிறேன். இப்போப்பா இஞ்சி பூண்டு கொஞ்சமா ஒரே ஒரு பச்சை மிளகாய் போடுறேன். தக்காளி போட்டுறேன். இதே யாரா தொக்கு பண்ணுறதுக்கோசம் போடுறப்பா. இந்த தக்காளி எல்லாம் போட்டுருங்க. போடுறோம். எறா போடுங்க. இது வரை மிளகாத்தூளும் போட்டுக்கலாம். இந்த உப்பு போடுறேன்ப்பா. கல் உப்பு. கல் உப்பு போடுறேன். இதோப்பா வீட்டு மிளகாத்தூள் தான் அது. 1 ஸ்பூன் போடுறேன். இந்த கொஞ்சம் போடுறேன். போதும். நல்லா கொஞ்சம் வேகட்டன்னு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அப்படியே வறுத்துடலாம். தொக்கு பண்ணிடலாம். அவ்வளோதான். இது வேலை வேகட்டும். இதோப்பா கொஞ்சம் தண்ணி ஊற்றிடலாம். அவ்வளோதான். அப்படியே நல்லா வேகட்டும். அப்படியே தொக்கு ஆக்கிடலாம். சாப்பாடு வாங்க, நம்ம எல்லாரும் சாப்பிடலாம். வாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அடிங்க, எங்களுக்கும் ஆதரவு கொடுங்க. வணக்கம். வாங்க எல்லாரும் சாப்பிடலாம். ரெடி ஆயிடுச்சா எறா பிரியாணிலாம்? எறா பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. 2 விசில் விட்டு இறக்கி இருக்கிறோம் நம்ம இதை. எறா பிரியாணி. ஆமாம், எறா பிரியாணியை 2 விசில் விட்டு இறக்கி இருக்கிறோம். இந்த சூப்பராக உதிரியாக இருக்குது சாப்பாடு. இந்த எறா தொக்கு. எறா தொக்கு. இது வெங்காய பச்சடி. வெங்காய பச்சடி. வெங்காய பச்சடி. குடிக்க தண்ணி. குடிக்க தண்ணி வச்சுக்கிறோம். வாங்க. வாங்க, நம்ம எல்லாரும் சாப்பிடலாம். வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அடிங்க, எங்களுக்கும் ஆதரவு கொடுங்க. வணக்கம். பாய். வாங்க எல்லாரும் சாப்பிடலாம்.